திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வைத்திலிங்கம் மீதான வழக்குல மறு விசாரணை நடத்த கோரி லஞ்ச ஒழிப்புத்துறை மனு கொடுத்திருக்காங்க. இது எந்த வழக்கினுடைய பின்னணி அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ் வணக்கம். இந்த லஞ்ச வழக்கு பத்தி தகவல்களை சொல்லுங்களேன். வணக்கம். அதாவது கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருந்தவர் வைத்திலிங்கம். அவருடைய பதவி காலத்துல சென்னை பெருங்குளத்தூர் பக்கத்துல ஒரு தனியார் அடுக்குமாடி கட்டடத்திற்கு திட்ட அனுமதி வழங்குறதுக்காக 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக அறப்போர் இயக்கம் 2022ல புகார் அளித்திருந்தாங்க. 2 வருஷம் தாமதத்துக்கு பிறகு 2024ல அவருக்கு எதிராக இந்த புகாரின் அடிப்படையில லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சது. அந்த வழக்கின் அடிப்படையிலேயே அமலாக்க பிரிவும் ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்துல நிலுவையில் இருந்தது. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கடந்த ஜனவரி மாதம் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை, அதனால வழக்கை முடித்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கைக்கு அமலாக்கத்துறை தரப்புல எதிர்ப்பு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது இந்த வழக்குல, அதாவது முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்துக்கு எதிரான வழக்கை மீண்டும் விசாரிக்க இருப்பதாகவும், அதனால ஏற்கனவே தாக்கல் செஞ்ச அந்த முடித்து வைத்த அறிக்கையை திரும்ப பெற இருப்பதாகவும் கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குல எல்லாம் இன்னைக்கு நீதிபதி கார்த்திகேயன் முன்னாடி விசாரணைக்கு வந்தது. அப்போல வைத்திலிங்கம் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல அமலாக்கத்துறைக்கு இந்த வழக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அதனால வழக்கை முடித்து வைக்க எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்யறதுக்கு அமலாக்கத்துறைக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே சமயம் அந்த முடிச்சு வச்ச அறிக்கையுடைய நகல் தங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அறப்போர் இயக்கம் தரப்புலையும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து அமலாக்கத்துறையினுடைய அந்த மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது சம்பந்தமா முதல்ல முடிவு செய்யப்படும் என்று சொல்லிவிட்ட நீதிபதி இந்த அனைத்து மனுக்களின் மீதான விசாரணையையும் ஜூன் 29ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ ஜூன் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கதா நம்ம சொல்றோம். ஆனா அதே நேரத்துல வைத்திலிங்கம் அவர் தரப்புல இருந்து என்னென்ன வாதங்கள் இதுவரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வழக்கு தொடர்பான தகவல்களையும் சொல்லுங்க சுரேஷ். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே 2024ல தாக்கல் செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அது சம்பந்தமான வழக்கு அமர்வு நீதிமன்றத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட நிலையில தான் அவர் இந்த வழக்கை நாங்க முடித்து வச்சுக்கிறோம், ஆதாரம் இல்லை, அதனால முடித்து வச்சுக்கிறோம்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இந்த அறிக்கை தாக்கல் செஞ்சதுக்கு எதிராக தான் அமலாக்கத்துறை மனு தாக்கல் பண்றாங்க. அதாவது ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. வழக்கை முடித்து வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்தப்பதான் அமலாக்கத்துறைக்கு இது மாதிரி அதிகாரம் இல்லை, ஏற்கனவே இந்த வழக்கை முடிச்சு வைக்கணும்னு ஒரு முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்குல அமலாக்கத்துறை இப்படி ஒரு கோரிக்கை எழுப்புறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, முகாந்திரமும் இல்லைன்னு சொல்லிதான் வைத்திலிங்கம் தரப்புல வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த அமலாக்கத்துறையோட மனு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் முதல்ல முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல நீதிபதி இந்த எல்லா வழக்குகளையுமே 29ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஓகே, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீதான லஞ்ச வழக்குல மறுபடியும் விசாரணை நடத்தணும்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை மனு கொடுத்திருக்காங்க. இதனுடைய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட பார்த்தோம். திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.